இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது திடீர்னு மழை வருது, திடீர்னு வெயில், இனிமேல் மழைக்காலம்னா உங்களுடைய லங்ஸை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுன்றது உணவுலேயே பண்ணிக்கலாம். உணவில் வந்து சுண்டைக்காய் வந்து நிறைய எடுங்க. பச்சை சுண்டைக்காய் வந்து எப்பயாச்சும் தான் கிடைக்குது, ரெகுலராக கிடைக்கலன்னா கிடைக்கும் போது அதை வந்து போட்டு வச்சு சாப்பிட்டுக்கோங்க. காஞ்சி வத்தல் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வாங்கி நீங்கள் நல்லெண்ணெயில் வந்துட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. பொரித்து எடுத்துகிட்டு வச்சுட்டு அதை ஒரு பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. டெய்லியுமே சாப்பிடும்போது ஒரு உருண்டை வந்துட்டு அந்த ஒரு ஸ்பூன் போட்டு பிசைஞ்சு 2 உருண்டையோ ஒரு உருண்டையோ அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய சாம்பார் கூட்டு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கோங்க. இது வந்து லங்ஸில் இருக்கிற தேவையில்லாத சளியெல்லாம் எடுத்துரும். இது கண்டிப்பாக வந்து லங்குக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு உணவாச்சு, அதுக்கு மருந்தாகவும் ஆகும். ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு முள்ளங்கி சாறு, முள்ளங்கியாக சாப்பிடும்போது கோல்ட் ஆகுதுன்ற முள்ளங்கி சாறு கொஞ்சமாக எடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்து அதில் கொஞ்சம் தேன் கலந்தோ இல்லை 2 மிளகுக்கு தட்டி போட்டு அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் வெந்நீர் குடிச்சிடுங்க. இது எல்லாமே லங்கை வந்துட்டு தொடர்ந்து ஒரு 10 நாள் எடுங்க. இல்லை உங்களோட சிவியாரிட்டி ரொம்ப சளி இருக்குது, இருமல் வந்துகிட்டே இருக்குன்னா ஒரு 20 நாள் கூட தொடர்ந்து எடுக்கலாம். இல்லைன்னா ஒரு 3 டேஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்ல லங்கை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டனாலே இதுக்கப்புறம் வர மழை டைமா இல்லை சில்லுன்னு காற்று எதில் இருந்தாலும் வந்துட்டு எங்கேயாவது ஒரு இடம் போனால் ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகிடுது நமக்கு. ஸோ இந்த முள்ளங்கி சாறில் வந்துட்டு தேனோ இல்லைன்னு மிளகோ போட்டு எடுங்க. ரொம்ப நல்லா வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் வரும். ப்ரீத்திங் ப்ராப்ளம் கூட ஒரு அன்ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு படியெல்லாம் இருக்கும்போது, அது எல்லாமே சரியாயிடும்.